கர்த்தருடைய ஆலோசனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த செய்தி நன்மையாக அமையும். ஏன்னா தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து தான் சொல்லுவதெல்லாம் சரிதான் என்று நினைத்து தன்னையும் ஏமாற்றி ஒரு கூட்டத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற மாயமாலக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் இதோ தேவன் உங்கள் ஒவ்வொரு மேலும் அன்பும் நேசமும் அதிகமான பாசமும் வைத்திருக்கிறபடினால்தான் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போதெல்லாம் இதோ அவர் தந்த வார்த்தையின் அடிப்படையில் தந்த தெய்வீக வெளிச்சத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, சே நோ, வேண்டாம் என்று சொல்லுங்கள், வேண்டும் என்று சொல்ல பழகுங்கள். இதுதான் இந்த செய்தியோடைய சாராம்சம். ஆக இதை புரிந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களால் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் எதிர்காலம், ஏன் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் கூட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். சே நோ என்ன என்று தியானிப்போமா? இன்று தேவன் கொடுக்குற ஒரு வெளிச்சம் என்னன்னா, கசப்பு வேண்டாம் என்று சொல்லுங்கள், மன்னிப்பு வேண்டும் என்று கேளுங்கள். நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லவரிடத்தில் தான் இந்த உதவியை நாட போகிறோம். ஏன்னா மனுஷங்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஒன்றை ஒன்பதாக ஆக்கிடுவாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மை அற்பமாக அல்லது கேவலமாக பேசக்கூடிய மனுஷன் நடுவில் இன்னும் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அங்கே தயவு செய்து உங்கள் தகப்பன் நம்முடைய அப்பா ஏசப்பா இந்த ராஜாதி ராஜா இடத்துல நீங்கள் பேச பழகிக்கோங்க. என்ன பேசணுமா? ஆண்டவரே, எனக்குள் கசப்பு இருக்கிறது, கசப்பு வேண்டாம், எனக்கு மன்னிக்கிற குணத்தை தாரும், இன்னும் மன்னித்து வாழக்கூடிய பலனை தாரும் என்று கேட்போமா? சே நோ, நோ ஃபார் பிட்டர்னஸ். லெட் அஸ் ஆஸ்க் ஜீசஸ், we need your forgiveness. மற்றவர்களையும் நான் மன்னிக்கணும், உம்முடைய மன்னிப்பை நான் பெறணும். இதுக்கு ஆதாரமாக அந்த கசப்பின் தன்மை எவ்வளோ ஒரு தீங்கை கொண்டு வரும் என்பதை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். Hebrew chapter 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இந்த ஆலோசனையை நல்லா கேட்பீங்களா? உங்களுக்குள்ள கசப்பை நீங்கள் வைக்கும்போது முதலாவது நீங்கள் என்ன காரியத்தை இழக்கிறீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு வசனம் எப்படி ஆரம்பிக்குது? உங்களுக்கு ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு. இன்னும் ஒரு பயங்கரமான வார்த்தைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க வீடு போயிருக்கலாம், வசதிகள் போயிருக்கலாம், சில வேலை கூட போயிருக்கலாம், ஆனால் கிருபை போகக்கூடாதுங்க. இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை கிடைக்கலன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருப்பான் தெரியுமா? அவன் சந்ததியே அழிஞ்சு போயிடும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகிடுங்க. இன்றைக்கி நான் உங்களோடு கூட இவ்வளோ தைரியமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறேன்னா, ஏசப்பாவுடைய அன்பை உலகம் முழுக்க பறைசாற்றி கொண்டிருக்கிறேன்னா எப்படி? அந்த கிருபை, அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அன்பானவர்களே, எதை இழந்தாலும் தயவு செய்து அந்த கிருபை இழந்துடாதீங்க. அது இழக்கக்கூடிய முதல் காரணமே என்னென்னா, இருதயத்தில் காணப்படுகிற கசப்பு. ரெண்டாவது, இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, தீட்டுப்படாத படிக்கும். இது ஒன்று அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதாவது சுத்திகரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறரையும் சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு போகணுங்கிற ஒரு தன்மை இல்லாதபடி வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பு. இனி பல ஊழியர்கள் தங்கள் ஸ்தாபன தலைவர்கள் மேலே அல்லது ஊழியத்தில் அதிக அனுபவம் உள்ளவர்கள் மேலே, பேராயர்கள் மேலே, இன்னும் பெற்றோர் பிள்ளைகள் மேலே, கணவன் மனைவி மேலே இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எவ்வளோ கசப்பு. ஆனால் இவைகள் என்ன செய்யுமா? முதலாவது கிருபையை இழக்க பண்ணுங்க, ரெண்டாவது கலக்கம் உண்டாக்கும், மூன்றாவது தீட்டுப்பட வைக்கும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த கலக்கம்? ஏன் நீ ஊழி செய்கிற பாதையில் இந்த கலக்கம்? Why there is always disturbance in your mind? Why you are not happy about your future? ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். அந்த கிருபை இழந்துடாது. பெருமை வேண்டாம். கண்களிலே பெருமை, நாவிலே பெருமை, இருதயத்தில் இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றையும் சர்வ வல்லவர் அறிவார். ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்கிறார்னா, இயேசு சிலுவை பரிந்தும், அதாவது மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். என் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோமா? அந்த கசப்புங்கிற வேர் எழும்ப வேண்டாம். ஆக இது குறித்து சிந்தித்து பார்க்கும்போது எபேசியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவரிடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதை அங்கே ஆவியானவர் சபைக்கு எழுதியிருக்கிறார். வாசிக்கலாமா?
Ephesians chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பா எங்களுக்கு இந்த சுபாவத்தை தாரும், ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுகிற பலனை எங்களுக்கு தாரும். ஒரு இடத்துல பக்தர்கள் ஒரு பாடலை பாடினாங்க. அது ரொம்ப ஒரு பழைய பாடல். கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா. அந்த தேவ அன்பாய் நினைத்து ஆண்டுடைய தேவனுடைய கோபம் வரும் முன்பே நீ கத்தருடைய பந்தியில் வா. இது நடந்த சம்பவம். இந்த பாடலை ஏற்றினவர் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த சபையில் ஒருவரை கடிந்து கொண்டார். ஆனால் அவர் தொடர்ந்து அந்த பந்தி ஆராதனை நடத்த முடியாதபடி அவருடைய மனதில் வேதனை வர ஆரம்பித்தார். என்ன வேதனை தெரியுமா? வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் அவரை தொட்டது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேத்யூ சாப்டர் 5 verse 24 அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்போமா? அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்கே மன்னிக்க சுபாவம் இல்லாமல் நீ தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்தது தவறு. ரெண்டாவது, நீ காணிக்கை செலுத்துவது அதோட பெரிய காரியம். ஏன்னா தீட்டுப்பட்ட காணிக்கையாக மாறிடும், அது கரையுள்ள காணிக்கையாக மாறிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், முதல்ல ஒப்புரவாகிட்டு ஒருத்தர் மன்னித்து பின்பு நீ உன்னுடைய கடமையை செய், நீ கர்த்தருக்கு கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. என் அன்பானவர்களே, இதனால தான் அந்த பாடல் அன்றைக்கி வந்ததான், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா. அந்த சபைக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. உடனே அந்த சகோதரனை கோபமாக பேசிட்டோமே, அவர் கோபப்பட்டார், வேதனைப்பட்டார் என்று சொல்லி இந்த பாடலை ஏற்றின அந்த அருமையான தெய்வ மனுஷன் அங்கே சென்று மன்னிப்பு கேட்டு தன் சகோதரனோடு ஒப்புரவாகினார். அப்போ அவர் எழுதின பாட்டு தான் இது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்து எழுதின ஒரு பாடல். ஆகவே இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையின்படி சே நோ பிட்டர்னஸ். என் வாழ்க்கையில் கசப்பு வேண்டாம். சே எஸ். எதுக்காக? கிவ் மீ யுவர் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹெல்ப் மீ டு ஃபர்கிவ் அதர்ஸ் ஓ காட். உம்முடைய மன்னிப்பை எனக்கு தாரும், பிறரை நான் மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நியாயமான கசப்புகள் இருக்கும் அப்பா. நியாயமாய் தன் பிள்ளைகளுக்கு தர வேண்டியதை பெற்றோர் மறைத்திருக்கலாம் அல்லது ஏமாற்றி இருக்கலாம். அதே போல் நியாயமாய் தன் புருஷனை தன் மனைவியை கனம் பண்ண வேண்டியவர்கள் காயப்படுத்தி இருக்கலாம். இன்னும் ஆண்டவர் நியாயமாக தர வேண்டிய ப்ரமோஷனை அல்லது உண்மையான உதவியை செய்யாதபடி கைகளை கட்டி வைத்திருக்கலாம், அல்லது கண்டும் காணாமல் இருந்திருக்கலாம். நன்மை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவையெல்லாம் எங்களுக்கு கசப்பை உண்டு பண்ணுவது இயல்பு தான். ஆனால் அப்பா, எங்களுக்கு உங்களை போல மன்னிக்கிற சுபாவத்தை தாரும். இந்த நாளிலே அந்த கசப்பினால் எவ்வளோ பேர் நோய்வுப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. தங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதன்னு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை இப்போதே தொடுவீராக. எஸ், உள்ளான மனுஷன் மாற்றப்படும் போது சரீர பிரகாரமான ஹீலிங் தன்னாலே நடைபெறுமே. இந்த உண்மையை புரிந்து கொள்ளட்டும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது சே நோ காட், ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் பிட்டர்னஸ். யாரை குறித்தும் கசுப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. சே எஸ் லார்ட், ஐ நீட் யுவர் ஃபர்கிவ்னஸ். உம்முடைய மன்னிப்பை நான் முதலாக பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாய் பிறரை மன்னிக்கிற குணத்தை தாரும். கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு ஃபர்கிவ் அதர்ஸ் ஓ காட். ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு என்னோட பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. குடும்பம் பரலோகமாய் மாறட்டும். அவங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள் பரலோகமாய் மாறட்டும். எங்கள் தேசம் பரலோகமாய் மாறட்டும். ஆண்டவரை அதிசயங்களை செய்யும். இயேசு மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை இன்னும் பெருக பண்ணுவாராக, தயவு பண்ணுவாராக. God bless you.